கொர்க்கை என்பது பாண்டிய முடிக்கூறிய இளவரசனின் இருப்பிடமாகும். பாண்டியர்களின் முதல் தலைநகரம் கொர்க்கை ஆகும். கடல் கொண்ட தென்னாட்டில் இருந்து மீண்ட பரதவர்கள் உருவாக்கியதே கொர்க்கை. கொர்க்கை பாண்டியர்களின் முத்து நகரம், பாண்டிய நாட்டு வணிகத் துறைமுகமாகவும் பாண்டியர்களின் கப்பற்படை தளமாகவும் இருந்தது. சங்க இலக்கியங்களில் வங்கக்கடல் துறைமுகங்களாக காட்டப்பட்டுள்ளவை 4. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிச் செல்லும் போது அவற்றின் வரிசை இவ்வாறு அமையும். கொர்க்கை பாண்டி நாட்டுத் துறைமுகம், புகார் என்னும் காவிரிப்பும் பட்டினம் சோழநாட்டுத் துறைமுகம், பட்டினப்பாலை ஏற்பட்டினம் ஓய்மாநாட்டுத் துறைமுகம், சிறுபானாற்றுப்படை. அந்த இடத்தை நோக்கி ஒரு திறந்தவெளி வாகனத்தில் தன் மனைவியுடன் அவர் பவனி வந்தார். மக்கள் சாலையோரம் நின்று ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர். சற்றும் எதிர்பாராத அந்த நேரத்தில் திடீரென்று ஒன்றன் பின் ஒன்றாக 2 குண்டுகள் அதிபரின் உடலை துளைத்தன. அந்த கணமே மனைவியின் மடியில் தலை சாய்ந்து உயிர் நீத்தார் ஜான் எஃப் கென்னடி. கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்வோர் தாம் உண்ணும் கள்ளுக்கு விலையாக முத்துக்களை தருவர். முத்து குளிப்பது மட்டுமின்றி வலம்புரிச் சங்கு எடுக்கவும் அங்குள்ள ஆடவர் கடலில் மூழ்குவர். அங்கு உப்பு விளைவிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த உமட்டியர் கிலுகிலுப்பையில் முத்துக்களை போட்டு ஆட்டித் தங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுவர். இந்த கொர்க்கைத் துறையில் காலையில் மலரும் நேதல் பூ போல தன் காதலியின் கண் இருந்தது என காதலன் ஒருவன் பாராட்டுகிறான். மரப்போர் பாண்டியர் கொர்க்கையில் முத்துக்களை பாதுகாக்க வெங்கடமலை பகுதியிலிருந்து கொண்டு வந்த யானைகளை பயன்படுத்தினர். கொர்க்கைப் பகுதியில் பரதவர் எனப்படும் குடிமக்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த குடியைச் சேர்ந்த மகளிர் முத்துக்குளிக்கும் துறையை வழிபட்டு விழா கொண்டாடும் போது தழையாடை உடுத்திக்கொண்டு முத்துக்களையும் கிளிந்தல்களையும் கொட்டிப்படையல் செய்து மகிழ்ந்தனர். கிபி முதல் நூற்றாண்டில் இந்தியா வந்த கிரேக்க மாலுமி பெர்பிஸ் கொர்க்கையை கொல்கி என்று குறிப்பிட்டு அது பாண்டியர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொர்க்கை துறைமுகத்து முத்துகள் கிளியோபாட்ரா அரசியின் ராஜகிரீடத்தை அலங்கரித்ததாக வரலாற்றில் குறிப்புகள் உண்டு. பாண்டியன் தன் கப்பல் படைத்தளத்தை கொர்க்கை முத்துக்களுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்தான் என்கிறது தமிழர் வரலாறு. கடல் வணிகத்துக்காக பாண்டிய மன்னர்கள் நாணயங்கள் அச்சிட அக்ககச்சாலை ஒன்றையும் நிறுவியிருக்கிறார்கள் கொர்க்கையில். அப்படிப்பட்ட கொர்க்கை இன்று பல்போன ஒரு பொக்கை வாயாக ஒரு கடற்கரை கிராமமாகச் சுருங்கி ஒடுங்கி கிடக்கிறது.